வெல்கம் டு ஆத்மா. உலக நியதிகளில் முக்கியமான வார்த்தை, கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். ஒரு அரசன் கலங்குவதற்கு கடன்பட்டவனின் மனநிலையை காரணமாக சொல்லப்படுகிறது என்றால் கடன் எவ்வளவு ஒரு கடினமான விஷயம். கடன்பட்டார் நெஞ்சம் போல் எவ்வளவு அழகான வாக்கியம், எவ்வளவு கொடூரமான அர்த்தம். கௌரவத்திற்கான வாழ்க்கை, மானத்திற்கான வாழ்க்கை, சுகபோகத்திற்கான வாழ்க்கை, பகட்டிற்கான வாழ்க்கை, இவையெல்லாம் கடலில் தள்ளிவிடும். சிலரின் வாழ்க்கை வரலாறாகிறது, சிலரின் வாழ்க்கை சம்பவமாகிறது. விமோச்சனமே இல்லாமல் சபிக்கப்பட்ட வாழ்க்கை எவ்வாறு இருக்கப் போகிறது? வாருங்கள் பார்க்கலாம். டீ கொடு. டீயா? துட்டு வச்சிருக்கியா? டீ கொடு. துட்டு வச்சிருக்கியா? டீ கொடு. ஏய், சொல்றது புரியுதா? துட்டு இருக்கா இல்லையா? இல்ல துட்டு என்கிட்ட இல்ல. துட்டு இல்லைன்னா போயிட்டே இரு. டீ கொடு. போறியா இல்லையா நீ? டீ தரமாட்டியா? துட்டு கொடு. துட்டு துட்டுலாம் இல்ல, போ. துட்டு குடியா? துட்டு கொடு. துட்டு அவரு டீ கொடுப்பாரு, நீ துட்டு கொடு. துட்டு வேணுமா டீ வேணுமா? நீ துட்டு கொடு, அவரு டீ கொடுப்பாரு. துட்டு வேணுமா டீ வேணுமா? அட நீ துட்டு கொடுப்பா. என்னடா துட்டு கேட்டானா? ஆமாடா, பைத்தியம் போல. அவன் இங்க வருவான், எப்படி ஓட விடுறான்னு பாரு. டேய், நான் போறேன். போ நீ போ போயா? போ, நீ கிளம்பு. போ. என்ன போ சொல்ற? போடா. நீ போ. போ. துட்டு கேட்டா குடுக்கல, போடா. நீ துட்டு கொடுப்பா, டீ சாப்பிடணும். வண்டியில ஏறு, நுங்கம்பாக்கம் போலாம். அங்க ஒரு கடையில டீ சூப்பரா இருக்கும். அங்கெல்லாம் வரமாட்டேன். நீ இங்க டீ வாங்கி கொடு, இங்க வாங்கி கொடு. ஏய் மச்சி, தூக்குடா அவனை. நுங்கம்பாக்கம் கூட்டிட்டு போய் சாப்பாடே வாங்கி கொடுக்கலாம். போடா புறம்போக்கு உதவாக்கற. வரமாட்டேன்டா, உங்க கூட வரமாட்டேன்டா நானு. ஆளை பாரு, நுங்கம்பாக்கத்துக்கு கூப்பிடுறான். போடா போ. நான் வரமாட்டேன், போடா வரமாட்டேன். ஆளை பாரு. என்னடா சாப்பிட தானே கூப்பிட்டா ஓடுறான்? அவன் சாப்பிட கூப்பிட்டா வந்துருவான். நுங்கம்பாக்கம்னு கூப்பிட்டேன்னா ஓடிடுவான். நுங்க பக்கத்துல அவ பொண்டாடி இருக்காளா? நுங்கம்பாக்கத்துல யார் இருக்கா என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா இவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். வட்டிக்கு விட்டு ஏகப்பட்ட குடும்பத்தை ரோட்டுக்கு கொண்டு வந்திருக்கான். பாத்தியா? அப்படியா? அவன் பண்ண பாவம் இப்ப ஒருவேளை சோத்துக்கே கையேந்திட்டு இருக்கான். இப்ப பொண்டாடி பிள்ளையெல்லாம் எங்க இருக்கு? ஒரு ஏழை கஷ்டப்பட்டானா அவனை சுத்தி இருக்கிற 100 ஏழைங்க அவனை காப்பாத்த தயாரா இருப்பாங்க. ஒரு பணக்காரன் கஷ்டப்பட்டா 100 பணக்காரங்க தூக்கி விடுறதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஆனா அடுத்தவங்க ரத்தத்தை உறிஞ்சு அதுல சொத்து சேர்த்தா கட்டின பொண்டாட்டி மட்டும் இல்ல, பிள்ளைங்க கூட மதிக்க மாட்டாங்க. இவன் வாழ்க்கை இப்படிதான் நாசமா போச்சு. கோடி கணக்கா சொத்து இருந்தும் இவன் பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இதான் விதி. என்னடா ஸ்ட்ரைட்டா நீயே பாதிக்கப்பட்ட மாதிரி பேசுற? ஆமா, எங்க அப்பா இவன்ட்ட ஃபைனான்ஸ் வாங்கி கரெக்டா டியூ கட்டினாரு. கடைசி மாசம் டியூ கட்ட போகும்போது ஓவர் டியூ, ஃபைனான்ஸ்ல இன்னும் பாதி பணம் பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லி வண்டியை பிடிக்க வச்சுக்கிட்டான். எங்க அப்பாவால அதை தாங்க முடியல. நெஞ்சு வலி வந்து அன்னைக்கு நைட்டே போய் சேர்ந்துட்டாரு. அப்ப நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன், டிஸ்கண்டினியூ. எங்க அப்பா மாதிரியே நானும் ஆட்டோ ஓட்ட வந்துட்டேன். இல்லாட்டி நேரம் நல்ல வேலையில இருந்திருப்பேன். என் தலையெழுத்த வேற மாதிரி இருந்திருக்கும். இவனெல்லாம் கொல்லாம பைத்திய மாதிரி அலைய வைக்கிறான் பாரு. ஆண்டவன் சூப்பர் கேம் விளையாடுறான்டா. அம்மா
அம்மா அம்மா சொல்லுப்பா. நான் கிளம்புறேம்மா. சரி, போயிட்டு காலையில வா. சரிம்மா. இங்க பாடுறா கிச்சனு. நல்லா தான் கொடுத்தனம் பண்ணியிருக்காங்க. எல்லாம் பளபளன்னு இருக்குதே. இருக்கட்டும் இருக்கட்டும். 20 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்ததா சொல்றாங்க. ஆனா ஃப்ரெஷ்ஷா இருக்குதே. ஒரு பெரிய மூட்டையா கொண்டு வந்து மொத்தமா எல்லாத்தையும் மூட்டை கட்டி அப்படியே ஆட்டையை போட வேண்டியதுதான். யாராவது யாரு யாரு இருக்கிறதுங்க? யாரு இருக்கிறதுங்க? யாரு இவனை யாரா உள்ள விட்டது? நீ கேட்க வேணா நிக்கணும். ஏண்டா உள்ள வந்த? உடனே போடா. வெளில போடா. இருங்க ஒரு நிமிஷம் அடிக்காத. யாரா யாரு? வெளில போடா. துணிச்சல் இருந்தா உள்ள வருவேன். ஏன்டா எங்க நிம்மதி கெடுக்குறீங்க? நாங்க எல்லாம் நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக தானே செத்து இந்த வீட்டுல ஆவியா தெரியுறோம். எங்களை ஏன்டா தொல்லை பண்றீங்க? சாப்பிடுமா நீ? அப்பா, இவனை உள்ள விட்டா நம்ம சுதந்திரம் போயிடுப்பா. முதல்ல இவன் வருவான், வருவாங்க. ஏய், யார் சொல்லிடா நீ உள்ள வந்த? என்ன தைரியம் தான் நீ உள்ள வந்திருப்ப? ஐயோ நானே தான் தெரிய மாட்டேன். ஐயோ வருவியா? ஐயோ தெரியாம உள்ள வருவியா? தெரியாதனமா உள்ள வந்துட்டேன். இனிமே வேலைக்கு வீட்டுக்குள்ள வரும்போது அம்மா வந்துட்டேன்னு சொல்லணும். சொல்றேன். வேலையை விட்டு கிளம்பும் போது அம்மா கிளம்புறேன்னு சொல்லணும். நீ நாங்க சொல்ற மாதிரி செய்யணும். புரியுதா? எங்கம்மா யாரையுமே காணோம். யாரையுமே காணோம். கேட்டை வேற திறந்து போட்டு அப்பா எங்கம்மா போனாரு? இந்த மனுஷன் வேற எங்க போனாரு? இங்கே தானமா இருப்பாரு. அப்பா 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 ஐயோ அப்பா அப்பா என்னாச்சுப்பா? நான் சொல்றேன்.
ஏன் போடுறீங்கப்பா? நிக்காதீங்களா போங்கடா போ என்னப்பா பண்றீங்க? என்னாச்சுப்பா? ஏன்ப்பா இப்படி பண்றீங்க? ஏங்க நைட்டு பூரா குடிச்சிங்களா? வைத்தியசாலை கிளப்பிட்டு சும்மா இருக்கு கொஞ்ச நேரம். நைட்லாம் ஃபோன் போட்டுக்கிட்டே இருந்தா ஏன் பண்ணிருக்கல? என்னாச்சுப்பா? அப்பா, முதல்ல நீங்க வாங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். ஏமா எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், வாங்கப்பா. ராத்திரி 3 தடவை ஃபோன் பண்ணேன். ஸ்டெடியாவே நிக்க மாட்டேங்கிற. காலையில நான் வரேன்னு சொன்னேன், அதுக்குள்ள நீ வந்து நிக்கிற. இல்லனே, ராத்திரி இவர் வீட்டுக்கு வரல, அதான் பதட்டம் ஆயிடுச்சு. ஃபோன் பண்ண எடுக்கல. ஏய் நைட் எப்படி தலைச்சாம்பளை அனுப்புறது? அதான் நாங்களே வந்துட்டோம். சரி சரி பயப்படாத. ஏய் வாயா பாத்துப்பா. வா வாயா வாயா. யோ யோ உன்னை நான் என்னையா சொன்னேன்? எக்காரணத்தை கொண்டு உள்ள போகாதன்னு சொன்னேன்ல. நீங்க சொன்னீங்கண்ணே, ஆனா தினமும் உள்ள இருந்து வித்தியாசமா சத்தம் வருதுண்ணே. சரி யார் இருக்கிறாங்கன்னு பார்க்கலான்னு உள்ள போனேண்ணே. பாத்தியா? பார்த்தண்ணே, ரொம்ப நல்லா பார்த்தண்ணே. என்ன நீங்க பாத்திருக்கீங்களா? நான் ஏற்கனவே கேள்விப்பட்டதுனால தான்டா உன்னை உள்ள போக வேண்டாம்னு சொன்னேன். கைய வச்ச சுட்டுச்சு. சரி ரொம்ப படுத்திட்டாங்கண்ணே, மாறி மாறி அடிக்கிறாங்க. பாத்துக்கலாம் வா வா. ஒண்ணு இல்ல ஒண்ணு. அண்ணா மொத்தம் 5 பேருண்ணே, 5 பேரு. ஐயோ 5 குத்தும் வித்தியாசமான குத்துண்ணே. சரி 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 ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. சரி சரி சேட்டு பண்ண துரோகத்துக்கு இறந்தவங்க அவன் மேல செம்ம காண்டா இருக்காங்க, புரியுதா? ஆனா நாம அவங்க மேல விசுவாசமா இருக்கிறத விட சேட்டு மேலதான் விசுவாசமா இருக்கணும், புரியுதா? இப்ப தப்பிச்சிட்ட. இத பாரு, ரொம்ப டயர்டா இருக்க, இன்னைக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு சந்தோஷமா இரு. போ. ஒரு 2 நாள் நான் சொல்றேன்ல, போ போ, நான் பாத்துக்கிறேன். போ. வீட்டு புடிட்டியா? புடினா சாமி சாமி. போ 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 போ. கூடி போ. வாடா வந்துரு. அப்படியே அவனை கருசாமி கோயில்ல தண்ணி தெளிச்சு விடுங்க. கூடி போ. எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம், வாங்கப்பா. உள்ள இருக்கிறது யாரு? எதுக்காக வந்தவங்கள பாடாப்படுத்துற? நீங்க இந்த இடத்த காலி பண்ண நான் என்ன பண்ணணும்? உங்களை வெளிய அனுப்ப சேட்டு பக்காவா பிளான் பண்ணி வச்சிருக்காரு. நேரம் வரும், காலமும் கனியும். கூடிய சீக்கிரம் அந்த சேட்ஜி இந்த வீட்டை எப்படி விற்க போறாருன்னு பாருங்க. இந்த இடம் எங்க முதலாளிக்கு சொந்தம், எங்க சேட்ஜிக்கு மட்டும்தான் சொந்தம். இது நடக்கும், நடந்தே தீரும். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். ராம் மஹால், இந்த பங்களாவிற்கு சொந்தக்காரர்கள் யார்? இறந்த பின்னும் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களின் நிலைப்பாடுதான் என்ன? ராமச்சந்திரனும் காவலாளி அர்ஜுனனும் பங்களாவிற்கு சென்றபோது அவர்களுக்கு கிடைத்த அனுபவம் என்ன? அந்த அனுபவம் அமானுஷ்யங்கள் நிறைந்த அனுபவம், ஆத்மாக்களால் பிணைக்கப்பட்ட அனுபவம். ராம் மஹாலில் குடிகொண்டிருக்கும் அந்த அமானுஷ சக்திகள் யார்? எதற்காக அந்த பங்களாவிற்குள் நிலை கொண்டிருக்கிறார்கள்? சத்தியம் செய்யும் ராமச்சந்திரனின் எல்லை வாசல் வரைதான். அவன் செய்யும் சத்தியங்கள் வாசற்படி வரைதான். உள்ளே சென்றால் என்ன நடக்கும் என்பதை அவன் அறிய மாட்டானா என்ன? அவன் சத்தியத்தில் தான் எத்தனை அழுத்தம். இந்த பங்களாவிற்கும் ராமச்சந்திரனுக்கும் என்ன உறவு இருக்கிறது? வாருங்கள் பார்க்கலாம். மேனேஜர் சார், குட் மார்னிங். வாபா. சேட் இருக்காரா? இருக்காரு சார். சொன்னாரு தூங்கிட்டு இருக்காரா முடிச்சிட்டு இருக்காரா? மேனேஜர் சாப், நான் டியூட்டிக்கு வரும்போது பகல் டியூட்டில வந்தாலும் நைட் டியூட்டில வந்தாலும் சேட்டு எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருப்பாரு சாப். அவர் எப்போ தூங்குறாருன்னு நான் பார்த்ததே இல்லை சாப். எப்போ பார்த்தாலும் ஆளுங்க வருதுங்க போதுங்க. யோ, அப்படி அவர் என்னதான் பிசினஸ் பண்றாரு? பணம் பணம் பண்ண வச்சிருக்காரு பாஸ். இதுல பணம் போட்டா குட்டி போட்டு பெருசாகுதுன்னு அது அவருக்கு தெரியும். அதுல போடுவாரு. ஒண்ணுக்கு 100 1000 ஆகும். நீ 20-25 வருஷமா இருக்கேங்க. அவரு என்ன பிசினஸ் செய்யறாருன்னு கூட உனக்கு தெரியலையா? முதல்ல நீங்க இரு. நீ வந்திருக்கிறத நான் முதல்ல அவருக்கு சொல்றேன். உடனே சொல்லு.
छोटा भाई रामचंद्रन आता है गेट का वेटी है யோ சோட்டா பாய் ராமச்சந்திரன் சொல்ற என்னையா அர்த்தம்? भैया எங்க பாஷையில சகோதரன் அர்த்தம் பா சோட்டானாலே நல்லவரு வல்லவரு அப்படின்னு அர்த்தம். ஓஹோ நல்ல சகோதரன் ராமச்சந்திரன் வந்திருக்கிறாரு கேட் கா வெயிட்டிங்னா போதும் 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 அதுக்கு அர்த்தம் எல்லாம் புரியுது. கேட்ல வெயிட் பண்றான்னு அர்த்தம் அதானே? எல்லா பாஷையும் தமிழ்ல இருந்து போனதானயா? கேட்னா இங்கிலீஷா பாரு தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்காரன் கூட காப்பி அடிச்சிருக்கான். ஜி உங்களுக்கு ஹிந்தி பாஷை நல்லா வருது பேச கத்துக்கோ. எங்க ஊர்லயே ஒரு பொண்ணு இருக்குது கட்டி வச்சிடலாம் என்ன சொல்ற? ஏற்கனவே வீட்டுல ஒருத்தி இருக்காள அவளை ரோட்ல விட்டுலாமா? முந்தி எல்லாம் பீகார் ஒரிசால இருந்து செக்யூரிட்டியா வந்துட்டு இருந்தீங்க, அப்புறம் அடகு கடைன்னு வந்தீங்க, இப்ப பில்டிங் கட்டுறது நீங்க தான். ஹோட்டல்ல போனா சப்ளை பண்றதுல இருந்து சமையல் பண்ற வரைக்கும் எல்லாமே நீங்க தான். ரயில்வே ஸ்டேஷன்ல டிக்கெட் கொடுக்கறதுல இருந்து டிஃபன் கொடுக்கற வரைக்கும் நீங்க தான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்து எங்களை ஓரம் கட்டிட்டீங்களா? நல்லா கலக்குறீங்க எல்லாத்துலயும். ஜி ஒண்ணு விட்டீங்களே ஜி துட்டு துட்டு பேங்க்ல துட்டு கொடுக்கறதும் நாங்க தான். ஆமாயா இப்படி எல்லா இடத்துலயும் நீங்களே வந்துட்டா அப்புறம் நாங்க என்னதான் பண்றது? நம்ம கடன் கொடுப்போம் நீங்க வாங்குவீங்க. அதத்தான பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். நீங்க சேஜி கிட்ட இத்தனை வருஷமா வேலை செய்றீங்களே, ஆனா சேஜி மாதிரி நிறைய முதலாளிங்க உங்களை மாதிரி ஆளுங்களை தான் வேலைக்கு வச்சுக்குது. ஏன்னா தமிழ்நாட்டுக்காரங்க ரொம்ப நல்லவங்க. உண்மைதாயா? ஆமா ஆமா. வெளியில இருந்து யாரு வந்தாலும் வாழ வச்சு அழகு பாப்பீங்க. சில மனிதர்கள் உதாசீனப்படுவதற்கான காரணம் தெரியுமா? வாழ்ந்தால் மன்னனாகத்தான் வாழ வேண்டும், அடிமை வாழ்க்கையும் அடிமை வேலையும் தேவையில்லை என்ற பேராசை தமிழனின் வீரத்தையும் அதன் அஸ்திவாரத்தையும் அழிக்கும் போதை, யார் பெரியவன் என்ற பொறாமையும் அகங்காரமும், இருக்கும் இடத்திலேயே அடிமைப்பட்டு கிடப்பது, இது போதாதா ஒருவன் தன் சுயத்தை இழப்பதற்கு? ஆசை யாரை விட்டது? ராமச்சந்திரனுக்கும் சத்தியம் செய்துவிட்டு வந்த ராம்மகாலுக்கும் என்ன சம்பந்தம்? அதிர்ஷ்டம் மட்டுமே தன் இஷ்டப்படி வரும், தன் இஷ்டப்படி போகும். ராமச்சந்திரனுக்கு குரு உச்சத்தில். முதலாளியின் கடைக்கண் பார்வை ராமச்சந்திரன் மீது பட்டுவிட்டது. பிறகென்ன? மாடிக்கு அழைத்தால் அற்புதம் நடக்கும் என்று வாயிற்காவலன் சொல்லிவிட்டான். ஏங்கி கிடந்தவனுக்கு வாய்ப்பு கிடைத்தால் அவனது சந்தோஷம் எப்படி இருக்கும்? வாருங்கள் பார்க்கலாம். டீகே டீகே நேரா மாடிக்கு போங்கோ. பர்சனலா பேசுறதா இருந்தாதான் மாடிக்கு வர சொல்வாரு. போங்கோ நிலுங்கோ. சேட்டை தனியா பார்க்க போறோம்னு நினைச்சு சம்பளம் அதிகமா வேணும்னு கேட்க போறீங்க. அப்புறம் வேலையே போயிடும். ஏய் வாய கழுவுடா. உள்ள போறப்பவே வேலை போயிடும் அது இதுன்னு பயப்படுத்திட்டு போடா. பாப்பா வணக்கம் சேட்ஜி. உட்காரு. இருக்கட்டும் இருக்கட்டும் பரவாயில்ல, நான் நிக்கிறேன். இந்த பணிவு தாயா உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உட்காரு. உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க சேட்ஜி. நுங்கம்பாக்கத்துல எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு உனக்கு நல்லா தெரியும். ஆமா ஆமா எனக்கு தெரியும். ஏன்னா எல்லா இடத்துலயும் வாடகை கலெக்ட் பண்றது நீதான். ஆனா நுங்கம்பாக்கத்துல இருக்கிற பழைய பங்களாவை மட்டும் அப்படியே வச்சிருக்கேன். அந்த ஏரியா கமர்ஷியல் ஏரியா. இந்த பக்கம் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல், இந்த பக்கம் சாஸ்திரி பவன், பக்கத்துல பெரிய பெரிய காலேஜுங்க, நடக்கிற தூரத்துல மவுண்ட் ரோடு. அந்த பங்களாவை பத்தி தான் நான் உங்ககிட்ட பேசலான்னு வர சொன்னேன். சரிங்க ஜி. எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியணும். நானும் அந்த பங்களாவை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். நீங்க வாங்கறதுக்கு முன்னாடி அந்த இடம் யாருது ஜி? அதுவா, ஒரு கடன் வாங்கின கபோதி தான். இந்த பத்திரத்தை பாரு. கொடுங்க. ஜி 6 லட்சத்துக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி கரையாச்சு. ஆமா, அவன் என்கிட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி 6 லட்சம் கடன் வாங்கினான். வாங்கின கடனுக்கு அசலும் கொடுக்கல, வட்டியும் கொடுக்கல. கேஸ் போட்டேன், கோர்ட்ல ஜப்தி பண்ண சொல்லிட்டாங்க. இவங்க 5 பேரும் வீடு போக போகுதுன்னு சொன்ன உடனே குடும்பமே தற்கொலை பண்ணிக்கிச்சு. பணம் வாங்கிட்டு கேட்டா எனக்கு எழுதி கொடுத்த வீட்லயே இவங்க எல்லாம் செத்துட்டாங்க.
அதுக்கப்புறம் அப்படியே போகட்டும்னு வச்சுட்டேன். இன்னைக்கு அந்த இடம் 10 கோடியில இருந்து 15 கோடி வரைக்கும் போகும். பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வாங்குறதுக்கு மோதுறாங்க. ஆனா நான் அதை யாருக்கும் கொடுக்கல. அதையும் மீறி 2 பிக் ஷாட் அரசியல்ல பெரிய ஆளுங்க வச்சாதான் ஆச்சுன்னு ஒத்த கால நின்னாங்க. நான் சாயங்காலம் 6 மணிக்கு மேல மீட்டிங்கு வாங்கன்னு சொன்னேன். அவங்களும் பங்களாக்குள்ள போனாங்க. அதுக்கப்புறமா மறுநாள் நான் போய் அவங்கள பார்க்கறேன். சுயநினைவு வந்தவங்க தலைதெறிச்சு ஓடிட்டாங்க. ஏன்னு உனக்கு நல்லா தெரியும், எனக்கும் நல்லா தெரியும். ஜி அன்னைக்கு ஒரு நாள் செக்யூரிட்டி வீட்டுக்குள்ள போய் என்ன இருக்குன்னு தெரியாம மாட்டிக்கிட்டான். ஏதோ பேய் அஞ்சு மாதிரி இருக்கா ஜி. உசுர கொல்லல, ஆனா யாரையும் அவங்க வர விட மாட்டேன்றாங்க. அது சம்பந்தமா தான் உன்னோட பேசலான்னு கூப்பிட்டேன். நான் உங்ககிட்ட அந்த பத்திரத்தோட பவர் கொடுத்துறேன். சரிங்க ஜி. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. சரிங்க. எனக்கு 5 கோடி கொடு. மிச்சம் எவ்வளவு வந்தாலும் அது உனக்கு ஜி. ஐயோ, நாளைக்கு நான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல பத்திரம் பதிஞ்சிடுறேன். சரி. சரியா? சரி ஜி. நல்ல விலை போச்சுன்னா ஒரே நாள்ல கோடீஸ்வரன். 20 வருஷமா இருக்க, ஒரே அடியை உனக்கு கொல்லி வைக்க போறேன்டா. கடன் வாங்கியவர்கள் எல்லாம் கடன் கொடுத்தவர்களுக்கு குருடர்கள் தான். வரைமுறையில் வாழத் தெரியாதவர்கள் தான் கடன் என்னும் புதைக்குழிக்குள் சிக்கிக் கொள்கிறார்கள். உங்களுக்கு எங்கோ பார்த்த மாதிரி இருக்கும் சேட் நரேஷ் வக்காரியா ராமச்சந்திரனுக்கு தெய்வமாக தெரிந்தாலும் அவனிடம் கடன் வாங்கியோருக்கு அவன் அசுரன்தானே. ராமச்சந்திரனிடம் கொடுக்கப்பட்டிருக்கும் பத்திரங்களும் ஒரு அப்பாவியின் சொத்தாகத்தான் இருக்கும். விற்க வேண்டிய பொறுப்பும் அதற்கு கிடைக்கப் போகும் தொகையும் அதிகம் என்றால் ராமச்சந்திரனுக்கு உயிரை விட பணம் பெரிதாகத்தானே தெரியும். ராமச்சந்திரனின் நடவடிக்கையில் என்ன மாற்றம் நிகழப்போகிறது என்பதை நாளை பார்க்கலாம்.